ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம மாடி தோட்டத்தோடைய ஒரு சின்ன அப்டேட்டை நம்ம பார்க்கலாம். சின்ன வெங்காயம் போட்டு விட்டு இருந்தது எல்லாமே வந்து சூப்பராகவே வளர்ந்து வந்துட்டு இருக்குங்க. இந்த வெயில் காலத்தில் தான் சின்ன வெங்காயம் நல்லாவே வந்து வளர்ந்து வரும். ஒரு வெங்காயத்தை நட்டோம் அப்படின்னாக்கா அதிலிருந்து சைடில் கிளைகள் வந்துட்டு அந்த கிளைகள்லேருந்து வேரில் வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய வெங்காயம் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். அப்போது ஒரு வெங்காயத்துலேருந்து ஒரு 5-6 வெங்காயம் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். அடுத்தது கொடி வகைகளில் நீளமாக வரக்கூடிய பீர்க்கங்காய் வந்துட்டு இப்போது ஆண் பாலினேஷன் செய்ய போகிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஆண் பூக்களை எடுத்து அந்த மகரந்தத்தை வந்துட்டு நம்ம பெண் பூக்களோட வந்து சேர்க்கணும். இப்படி சேர்த்துட்டு நம்ம அதை வந்து ஒரு இலை போட்டு மூடி வச்சிடணும். அப்போ தான் வந்துட்டு கிராஸ் பாலினேஷன் ஆகாமல் நமக்கு வந்துட்டு சரியான காய் வந்து கிடைக்கும். அதிலிருந்து நம்ம வந்து விதைகள் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக விதைகள் எடுக்கும்போது ஹேண்ட் பாலினேஷன் பண்ணி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாக்கா இனத்தூய்மை கெடாமல் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ இப்படி தான் வந்துட்டு விதைகள் வந்து நான் சேகரிக்கிறேன். அடுத்தது காஷ்மீரி ரோஸ் வந்து கொஞ்சம் பூத்திருந்தது. அந்த ரோஸை வந்து பறித்து எடுத்தாச்சு. இது ஒரு வெரைட்டி ரோஸு, நல்லா டார்க்காக பூக்கக்கூடிய ஒரு ரோஸு, அதையும் வந்து பறித்து எடுத்தாச்சு. இது வந்து பன்னீர் பட்டன் ரோஸ் இப்போ தான் வந்து பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த வெயிலையும் நல்லாவே வந்து பூக்குது. இது ரொம்ப டார்க்காக பூக்கக்கூடிய ஒரு ரோஸ் வெரைட்டிங்க. இது வந்து நம்ம கொடி மாதிரி வரக்கூடிய ஒரு ஃபெய்ரி ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுவும் வந்து பூத்துட்ருக்கு. அதையும் வந்து பறித்து எடுத்தாச்சு. அடுத்ததாக சூப்பரான ஒரு ரோஸுங்க இது. நடுவில் வந்து மகரந்தம் இருக்கும். இதனால் நமக்கு வந்துட்டு பாலினேஷனுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரோஸ் கிடைச்சிது அப்படின்னாக்கா கண்டிப்பாக வாங்கி வைக்க மறக்காதீங்க. தேனீக்களுடைய நடமாட்டம் ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரோஸை வந்து ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக நெய்மிளகாய் செடியிலேருந்து இப்போ லாஸ்ட்டாக வந்து காய்ச்ச நெய்மிளகாய் எல்லாத்தையுமே பறிச்சாச்சு. இன்றைக்கி போனதுக்கு எனக்கு கொஞ்சம் அறுவடைகள் வந்து இந்த சம்மர்லேயும் வந்து கிடச்சிது. உங்கள் தோட்டத்தில் இந்த சம்மரில் என்னென்ன செடிகள்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க, அறுவடை எடுக்கிறீங்களா, இப்போது புதுசாக அடுத்த ஆடிப்பட்டத்துக்கு என்ன ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் பதிவு பண்ண மறக்காதீங்க.